வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் திமுகவின் திரு கண்ணதாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழக சட்டசபைக்கு நிச்சயம் தேர்தல் வரும் அப்படின்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிந்ததும் தேர்தல் வரும் அப்படின்னு சொல்றார். எப்படி பார்க்கறது? ஆருடம்னு எடுத்துக்கிறதா, ஆசைன்னு புரிஞ்சுக்கிறதா? இது ஆருடம் இல்லை, ஆசையும் இல்லை. இது நடைபெறக்கூடிய நிகழ்வுகளின் ஒரு வெளிப்பாடாகத்தான் எடுக்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு தமிழகத்தில் ஒரு நிலையற்ற ஆட்சி நடப்பது போல ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கதை பொதுமக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தரப்பினர் உணர்ந்திருக்கிறார்கள். பார்க்கலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குரலிலே பேசி கொண்டிருப்பதை, அதே போல் பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்திருக்கின்றன. அந்த பிரச்சனைகளை உடனடி நடவடிக்கை தயங்குகிறார்கள். நாங்கள் எல்லாம் இங்கே அதிமுகவுக்கு தலைமையில் லாய்ட்ஸ் காலனி என்று நினைத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது டெல்லியிலிருந்து வரக்கூடிய உத்தரவுகளின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக, ஆட்சியாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இங்கே கூடிய பல்வேறு பிரச்சனை தீர்க்கக்கூட வலுவற்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தலை மட்டுமே ஒரு குறியாக கொண்டு மத்திய அரசு இவர்களை மிரட்டி அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் புரிந்திருக்கக்கூடிய தவறுகளை நடவடிக்கை எடுக்குவதற்கு மத்திய அரசும் கூட தயங்குகிறது என்று தான் சொல்ல முடியும். பல்வேறு நிகழ்வுகள் சொல்லலாம். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது இருந்திருக்கின்றன. அது குறிப்பாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூவத்தூர் பிரச்சனையாகட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு வழக்குகள் ஆகட்டும், உயர்நீதிமன்றமே ஒரு வழக்கு இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவிட்டு கூட வழக்கு பதிய மறுக்கிறார்கள். அதை தொடர்ந்து அங்கு எடுக்கப்பட்ட ஒரு யாரிடம் எவ்வளவு பணம் செலவழிக்கப்பட்டது என்ற ஒரு ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையிலே நடவடிக்கை எடுப்பதற்கு அமலாக்கத்துறையும் இன்னும் தயங்குகிறது. ஆக இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மக்கள் மனதிலே இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தேவையா என்ற எண்ணம் தோன்றியிருக்கிறது. அது சில சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் தோன்றியிருக்கக்கூடும், ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு. அந்த அடிப்படையில் அவற்றின் வெளிப்பாடாகத்தான் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஆவடிக்குமார், அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டது போல ஆருடமா ஆசையான்னா, இது ஆசையின் காரணமாக பார்த்த ஜோசியத்தினால் வந்த பாதிப்பு. என்ன பகுத்தறிவு பேசி கொண்டிருந்த திமுக இன்னைக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய குடும்பம் ஜோசியத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையும் ஈடுபாட்டில் இருக்கின்றது செய்திகள் சொல்லிகிட்டு இருக்கு. அதனால் அவங்க எங்கேயாவது ஜோசியம் பார்த்துருப்பாங்க. அந்த ஜோசியர் இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஆருடம் சொல்லியிருப்பார். அதனால் இது இன்றைக்கு அரசியல் நடைமுறைகளை அல்லது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டங்களை அதில் வந்து கொண்டிருக்கின்ற மாற்றங்களை தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு நினைச்சா தேர்தல் நடத்துறதுக்கு அல்லது ஆட்சியை கலைக்கிறதுக்கு இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்கள் அனுமதிக்காது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்றைக்கு எந்தவித குழப்பமும் இல்லை, சரியாக தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற கட்சி பெரும்பான்மையோடு இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, ஒற்றுமையோடு இருக்கிறது. சட்டமன்றத்திற்குள் எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டமன்றத்துக்கு வெளியே கட்சிகளில் ஏற்படுகின்ற பிரச்சனையும் தனிநபர்களுக்குள் நடைபெறுகின்ற விவாதங்களையும் வைத்துக்கொண்டு இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது, அது முடியாது. ரெண்டாவது, ஆட்சி கலைஞ்சாவே உடனே தேர்தல் வரும்ன்றது ஸ்டாலினுடைய கற்பனையாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய கடந்த கால நிகழ்வுகள் வரலாறுகள் சொல்கிறது என்னன்னா, ஆட்சி கலைஞ்சா ஜனாதிபதி ஆட்சி தான் வரும், தேர்தல் வராது. அதனால் இது சாத்தியமே இல்லாத ஒன்று. இது திமுக தொண்டர்களை தக்க வைப்பதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியை தவிர வேற ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவங்க மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கண்ணதாசன் விரைவாக சொன்னது போல அதிமுகவில் பிரச்சனைகள் இருக்குது. எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து நாங்கள் விடுபடாமல் இருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட நிலையிலே கூட எங்களுக்குள் பிரச்சனை இருக்கிறது, விவாதம் இருக்கிறது, தலைமையில் தேக்கம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. நான் முடிச்சிடுறேன். ஆனாலும் ஒருத்தர் கூட திமுகவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சிக்குள் ஆளுங்கட்சிக்குள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கட்சியை அந்த இடத்தில் ஏற்றி உட்கார வைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாரா இல்லை. இதுவரைக்கும் யாருமே திமுகவினுடைய தலைமை சிறந்த தலைமையா இருக்கும், ஆட்சியா இருக்கும் என்ற எண்ணம் வரல. இன்னும் சொல்ல போனால் திமுக கடந்த காலங்களில் கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்ததை விட ஒரு பின்னடைவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சரியான தலைமை இல்லை என்ற ஏக்கம் திமுகவிலும் இருக்கிறது. இல்ல, சட்டமன்றத்திற்கு வெளியே உங்களுக்குள்ள பிரச்சனை,
கருத்து வேறுபாடு இருக்கு, அடிச்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோங்கிறது வேற. சட்டமன்றத்திற்கு உள்ளேயும் உறுப்பினர்கள் எதிர்கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, வெளிநடப்பு செய்யறாங்க, எனக்கு பேச வாய்ப்பு கொடுக்கல, தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா அங்கேயும் எதிர்நிலையில சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்க செய்யறாங்க. நீங்க கேட்டது சரியான கேள்வி. சட்டமன்றத்திற்குள் அரசினுடைய மசோதாக்களோ அரசினுடைய முடிவுகளோ தீர்மானங்களோ அதை ஒட்டி நடைபெறுகின்ற விவாதங்களில் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, அரசினுடைய கொள்கை முடிவுகளில் யாரும் குறை சொல்லல. ஆனால் உறுப்பினர்களுக்கு மட்டுமே சுயேட்சையாக அவர்களுடைய தேவைகளை சொல்லுகின்ற, அவர்கள் சுதந்திரமாக பேசுகின்ற வாய்ப்புள்ள கேள்வி நேரம், 0 ஹவர் போன்ற நேரங்களில் தான் உறுப்பினர்கள் தங்களுடைய தொகுதி சார்ந்த உணர்வுகளை வெளியிடுறாங்க. அப்போ அந்த தொகுதி உரிமையை பேசுகிற நேரத்தை அவங்க முறையாக பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒன்றும் எதுவும் இல்லை. அதே சமயம் அரசனுடைய தீர்மானங்கள், மசோதாக்கள் அல்லது சட்ட முன்வடிவுகள் வருகின்ற பொழுது கட்சியினுடைய நிலைப்பாட்டை, கொறடா உத்தரவை உறுதியாக பின்பற்றுகிறார்கள். அதுதான் உறுப்பினருடைய சுதந்திரத்தன்மைக்கு மக்கள் விரும்புறாங்க. பல தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு குரல் இருக்கு இந்த ஆட்சிக்கு எதிராகன்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் விரும்பினா தேர்தல் வந்துட போறதே கிடையாது. மக்கள் வாக்களிச்சாச்சு, 5 ஆண்டுகள் அதை கடத்தி தான் ஆகணும், பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஆனா டெல்லி விரும்புறது அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை சொல்றீங்க. அது இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நாங்க சட்டமன்றத்துல எல்லாரும் ஒன்னாதான் இருக்கிறோம். சட்டமன்றத்திற்கு வெளியே கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை வேறு, சட்டமன்றத்திற்குள்ள பெரும்பான்மை உறுப்பினர்களாக இருக்கிறது வேறு அப்படின்னு தான் அவர் சொல்லல. நண்பர் குமார் பேசும்போது இவரோட இந்த குடும்பத்தை பற்றிலாம் தனிநபர் தாக்குதல்லாம் அந்த அளவுக்கு திமுக மிக மோசமான இல்லை, தனிநபர் தாக்குதல் பேசாது. அவங்க குடும்பத்தை ஜோசியம் பார்க்குறாங்க, அதெல்லாம் சொல்கிறாரு. அது அவங்களுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட பேசுகிறாங்கன்னு நான் நினச்சிக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டாவதாக இவங்க சொல்கிறாங்க திமுகவை மக்கள் விரும்பவில்லை அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. 2011 தேர்தலுக்கு பிறகு 2014 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தொகுதியில் வெற்றி பெறவில்லை. சட்டமன்ற தொகுதிகள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட 17 தொகுதிகள் தான் திமுக முன்னணி பெற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. 2014 ஜெயலலிதாவை எதிர்த்து சந்தித்து கிட்டத்தட்ட வெற்றி பெற்ற கட்சிக்கும் திராவிட முன்னேற்றத்தில் ஒரு 4.5 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். இப்போ சொல்லுங்க, யாருடைய இது குறைஞ்சி போச்சு, யாருடைய வளர்ச்சி அதிகமாச்சுன்னு நீங்கள் சொல்லணும். ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்க திமுக தலைமை தலைவர் கலைஞர் எப்படி இருந்தாரோ அதே நிலைமையிட இன்னும் வலிவாகும் பொலிவாகும் திராவிட முன்னேற்ற தலைமை இருந்து கொண்டிருக்கிறது. தலைவர் கலைஞரும் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க தலைமை அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு தலைமை யாருன்னு இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஒரு கட்சியின் அடிப்படையில் கட்சியை தேர்ந்தெடுப்போம். அது உட்கட்சி பிரச்சனை இல்ல, உள்கட்சி பிரச்சனை இல்ல, ஆளுங்கட்சி பிரச்சனை. பேசி ஒரு முடிவுக்கு வந்துப்பாங்க. நான் பேசுறது திமுக செயல் தலைவர் சொல்றது தேர்தல் வரும்னு, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப ஆளுங்கட்சி மக்கள் விரும்பினா தேர்தல் வரப்போறது இல்லைன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில டெல்லியில இருந்து அந்த அழுத்தம் வருகிறதுனா அவங்க ஒன்னாதானே இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள ஒன்னாதானே இருக்கிறாங்க. அதுக்குதான் பதில் சொல்ல வரேன், புரிஞ்சுங்க. ஒரு கட்சி என்பது அதனுடைய தலைமை தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்குது. எடப்பாடி தானா உட்காந்துட்டாரா? அவர் அந்த கட்சி தலைமை தானே தேர்ந்தெடுத்துச்சு. கட்சி ஆனால் அந்த கட்சி குடியரசுத் தலைவர் பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடலை. இவரா நேரம் என்ற ஃபோன் பண்ணாரு, நான் ஆதரவு கொடுக்குறேன்றார். இப்போ கட்சி தலைமையிட்டு தான் அங்கே யாருமே கிடையாது. இப்படி வழி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தறிகட்டு ஓடக்கூடிய காளைகள் போல தான் இருக்கிறாங்களே தவிர இந்த ஆட்சியாளர்கள். ரெண்டாவது, சட்டப்பேரவையில் சொல்றார் கொறடா உத்தரவு கட்டுப்பட்டாங்கன்னு. எல்லாமே இரட்டைகளில் தேர்ந்தெடுப்பா ஓப்பனிசல் உட்பட 11 பேரும் அவர்கள் உங்களுக்கு எதிராக அங்கே செயல்பட்டாங்களே, என்ன நடவடிக்கை கொறடா உத்தரவுகள் எடுத்தீங்க? ஆக கட்டுப்பாடு என்பது இல்லாமல் போய்விட்டது. இரண்டாவதாக, ஆளுங்கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சின்னத்தில் வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகள் வெளிநடப்பு செய்கிறாங்க, எதிர்கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. ஆக அவர்களுக்கு இப்பொழுது நோக்கமெல்லாம் இந்த ஆட்சி மரியாதைக்குரிய செயல் தலைவர் சொன்னது போல இவர்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும், இன்னும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற சூழல் தான் இந்த ஆட்சியை காப்பாற்றி தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டீங்க தேர்தல் வந்தால் குடியரசுத் தலைவர் நண்பர் குமார் அவர்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும், ஜனாதிபதி ஆட்சி 6 மாத காலம் தான் இருக்க முடியும், அதுக்குள்ளே தேர்தல் நடத்தி ஆகணும். ஆக எப்படி இருந்தாலும் அவர்கள் ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் விட அது எப்படி கொண்டு வர என்றால் மத்திய அரசு விரும்பும் வரையும் அந்த ஆட்சி நீடிக்கிறது அவங்களுக்கே தெரியும். அவர்கள் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில். ஆக இவர் ரொம்ப காலம் தள்ள முடியாது. இப்போ மத்திய அரசுடைய ஒரே குறிக்கோள் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல். அதற்கு பிறகு இவர்களுடைய நடவடிக்கைகள் மாறும் என்பதுதான் நாங்கள் தெளிவாக சொல்றோம். கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரிவுகள், கூடுதலாக டெல்லியில இருந்து வரக்கூடிய அழுத்தம், இது குடியரசுத் தலைவர் தேர்தல் வரைக்கும் தான் இந்த ஆட்சியை வச்சிருக்கும் அப்படிங்கறதான் அவருடைய வாதம். இல்ல, இன்றைக்கு திமுக எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லுவதே தமிழ்நாட்டில் ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு மத்திய அரசாங்கம் உதவி செய்யவில்லை என்பதால் இந்த அரசுக்கும் மத்திய அரசாங்கத்தில் தொடர்பு இருக்குன்னு ஒரு போலி தோற்றத்தை உருவாக்குறாங்க. இன்னைக்கு தலைமை டெல்லியில இருக்குன்னு சொல்றதுக்கு இவங்க காரணமே இல்ல. ஜனாதிபதி தேர்தல் வர்றதுல திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கும்? ஜனாதிபதி ஆட்சி சொன்னது நீங்க தான். ஜனாதிபதி ஆட்சி நான் தான் சொல்றேன். அதாவது இன்றைக்கு சட்டசபை செயலிழக்கப்பட்டால், அது முடக்கப்பட்டால் அல்லது கலைக்கப்பட்டால்
உடனடியாக அமலுக்கு வர்றது ஜனாதிபதி ஆட்சி தான். சரி, அதுல என்ன திமுகவுக்கு லாபம்? நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. அவங்களுடைய நோக்கம் என்பது இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது, இந்த அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் தொடரக்கூடாது. காரணம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்குகின்ற பொழுது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சி உருவாக்குகிற போதே திமுக அதை பலகீனப்படுத்தி தான் இந்த கட்சி உருவாச்சு. திமுக ஒரு எதிர்ப்பு சக்தி. இந்த எதிர்ப்பு சக்தி தொடரக்கூடாது என்பதுதான் புரட்சி தலைவர் காலத்திலே அதுக்கு பல்வேறு சம்பவங்கள் உண்டு. புரட்சி தலைவர் வாழ்கின்ற வரை அவரை பல வகையில் அவரை எதிர்ப்பதற்கும் அவரை இன்னும் சொல்ல போனால் அடிப்பதற்கும் முழுமையாக முயற்சித்தாங்க. அதற்கு பிறகு சரி நமக்கு முடிஞ்சு போச்சுன்னு 89 அவங்க இவங்க பிளவை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அந்த 2 ஆண்டுல கட்சியை கட்டமைத்து நிலைநிறுத்தி மறுபடியும் ஆட்சி பிடிச்ச உடனே திமுகவுக்கு நேரடி போட்டியாளர்களாக அதிமுக தொடர்ந்து புரட்சி தலைவர் காலத்தில் இருந்ததை விட வேகமாக எழுந்ததுனால திமுக எழுந்துக்க முடியல. அதனுடைய பாதிப்பு சொன்னார். கடந்த தேர்தலில் அதிகமான ஓட்டுகள் வாங்கி புரட்சி தலைவர் அம்மா அவர்களை எதிர்த்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், ஆட்சி இழந்தோம் சொன்னார். நான் அதையே திருப்பி சொல்றேன். இன்றைக்கு கடந்த தேர்தலில் இவங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க. அந்த இழந்ததற்கு பிறகு என்னன்னா, ஒரு தொடர்ந்து ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை ஆண்ட கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததில்லை. இந்த முறை அதையும் முறியடிச்சது. ஒரு 5 வருஷம் கேப் வந்ததே நான் முடிச்சிடறேன், தாங்க முடியாது, அரசியல தாங்க முடியாது. இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இருங்க ஆனா நான் சொல்ல வர்றது வேற. 10 ஆண்டுகள் வர சொல்ல 10 ஆண்டுகள் ஒரு கட்சி எதிர்கட்சியா இருந்தா பலகீனப்பட்டு போடும். அதனால காங்கிரஸ் கட்சி குடியரசுத் தலைவர் தேர்தல்ல பிஜேபிக்கு ஆதரவுன்னு ஓபிஎஸ் தனியா அறிவிக்கிறாரு, எடப்பாடி தன்னிச்சையா அறிவிக்கிறாரு, தினகரன் அதுக்கப்புறம் தனியா அறிவிக்கிறாரு. அறிவிக்க வேண்டியவர் ஓபிஎஸ் சரி எதிர்நிலையில இருக்கிறாரு, அவர் அறிவிச்சுட்டு போட்டோம். ஆனா இந்த பக்கம் தினகரன் தானே அறிவிச்சிருந்திருக்கணும், இவரே அறிவிச்சிருக்கிறாரே, அப்ப உள்ள பிளவு இருக்குதானே அப்படிங்கறதான் அவருடைய கேள்வி. குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் பிஜேபி இந்த ஆட்சியை வச்சிருக்கும் அப்படின்னா அவர் கேட்கிறார். வழக்கறிஞர் கண்ணதாசன் சொன்னதை கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க கேட்கிற கேள்விதான் இல்ல, அதான் அதுதான் எனக்கு புரியல. என்னன்னா 3 பேரும் ஒருத்தர் தான் ஆதரிப்பும் சொல்லியிருக்காங்க. 3 பேரும் வேற வேற தலைமை ஆதரிச்சிருந்தாங்களா, அது பிளவு. ஆக ஒத்த கருத்தோட தான் இருக்கிறாங்க. ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் இப்படிதான் அறிவிச்சாங்களா? 3 பேர் 4 பேர் அறிவிச்சாங்களா? இல்ல, நீங்க கடந்த ஜனாதிபதி தேர்தல சரியா நான் உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி தான் கேட்டேன். ஓபிஎஸ் தனியா அறிவிச்சதை புரிஞ்சுக்க முடியுது, எடப்பாடி தனியாகவும் தினகரன் தனியாகவும் அறிவிச்சதை தான் புரிஞ்சுக்க முடியல. நான் தெளிவா தானே சொன்னேன். ஓட்டு போடுற ஒருத்தரும் தனியாக கூட அறிவிக்கலாம். அதுல ஒன்னும் இது மனசாட்சிப்படி ஓட்டு, இது கொறடா ஓட்டு இல்ல. அதனால அந்த கொறடா தான் அறிவிக்கணும் அல்லது கட்சி தலைமை தான் அறிவிக்கணும்ன்றது இல்லை. இது மனசாட்சிப்படி ஓட்டு. இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் கூடி பாண்டிச்சேரி தலைமை ஒண்ணு பேசலாம், வெற்றிவேல் ஒண்ணு பேசலாம், புகழேந்தி ஒண்ணு பேசலாம், தினகரன் ஒண்ணு பேசலாம், தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒண்ணு பேசலாம், நிச்சயமா பேசலாம். ஆதரவு என்பது நான் முடிச்சிடறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடு தான். அதை அறிவிப்பதில் பல வகையில் அறிவிக்கலாம். அந்த சொல்ற இப்போ நான் இன்னைக்கு இங்க இருந்து சொல்றேன்னா என்கிட்ட நான் எதிர்கொண்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் நீங்க ஆவடிக்குமார் தான் அறிவிச்சார் புது அர்த்தங்கள்ல நாங்க பிஜேபி ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்கெடுப்பு நடந்த நேரத்தில் எந்த முடிவா இருக்கட்டும், கட்சி சார்ந்த எந்த முடிவா இருக்கட்டும், நம்ம சொல்லிடுறேங்க. கடந்த தேர்தல் நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எப்படி வாக்களித்தார்கள் என்பதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா இந்த அதே மாதிரி தான் இப்பயும் நடக்கின்றார். அதாவது இவங்க நண்பர் அதனால நாங்க அப்ப இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு நிலைப்பாடு என்பது யாருமே கொரோனா உத்தரவு இல்லாதனால அவங்க மனசாட்சிப்படி ஓட்டு போடுற சூழ்நிலை தான் இருக்கு. அதுதான் தொடர்ந்து இருக்கு. அதனால அவங்கவங்க மனசாட்சியை வெளியே சொல்றாங்க. சரி, உட்கட்சி பிரச்சனையை விட்டுருவோம். பிஜேபியோடைய அழுத்தம் இருக்கு, மத்திய அரசுடைய அழுத்தம் இருக்கு, அது விரும்புற வரைக்கும் இந்த ஆட்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க, யூகத்துல சொல்றவங்க, கற்பனையை சொல்றவங்க, விருப்பத்தை சொல்றவங்களுக்கு ஒரு வரையறை இல்லை. அதனால அவங்க எதுவாக இருந்தாலும் இருக்கிறத அது இன்னொருத்தருடைய விருப்பம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை கொண்டு போய் மத்திய அரசாங்கத்துக்கு பிஜேபிக்கு கொடுக்கணுன்றது அவங்க ஆசை. அவங்க ஆசையை நாங்கள் தலையிட விரும்புகிறோம். இல்லை ஒரு சின்ன செய்தி தான். எப்படி இவங்க மத்திய அரசிட்ட அடிபணிஞ்சு தாழ் பணிந்து கிடக்கிறாங்கன்றது ஒரு சின்ன உதாரணம்.
வெங்கையா நாயுடு ஒரு சின்ன சின்ன அதிக வாக்குகள் இல்லாத கட்சிகள்லாம் போய் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் உட்பட எல்லாரும் அவங்க கட்சி அலுவலகத்திலேயோ அவங்களுடைய இல்லத்திலேயோ சென்று போய் ஓட்டு கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் சோனியா காந்தி காங்கிரஸ் கட்சியில இவங்க போய் ஓட்டு கேட்குறாங்க. அவங்க ஓட மாட்டா தெரிஞ்சு கூட தம்பிதுரையை வரவழைச்சு கேட்குறாங்க. ஆமாம், இவங்க தம்பிதுரையை வீட்டுக்கு வரவழைச்சு கேட்குறாங்கன்னு பொழுது எந்த அளவுக்கு அவங்க பயந்து போய் கிடக்கிறாங்கன்றது ஒன்று. இரண்டாவதாக மனசாட்சிப்படி வாக்களிப்புன்றார். நாங்கள் அதுதான் சொல்ல வரோம். மனசாட்சிப்படி இதே எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் வாக்களித்தார்கள் என்றால் 34 பேர் தினகரனை போய் பார்த்தாங்களா, 34 பேர் தங்களுக்கு ஆதரவு கதை தினகரன் சொல்றாரு. அப்ப 34 பேர் போயிட்டா எடப்பாடிக்கு என்ன ஆதரவு இருக்கிறது? அப்ப எடப்பாடி ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கேள்வி. அதுக்கே இதே பேட்டியில ஸ்டாலின் என்ன சொல்றாரு, இப்ப நீங்க சொல்ற உட்கட்சி பிரச்சனைக்கு அவர் என்ன சொல்றாரு, அவர்களுடைய கவலை எல்லாம் ஆட்சியை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதில் தான் இருக்கிறது. பல அணிகளாக பிரிந்திருந்தாலும் ஆட்சியை மட்டும் தக்க வைத்து அதன் மூலமாக கொள்ளையடிக்க வேண்டும் என்பதில் அனைவரும் கூட்டாக இருக்கிறார்கள். எனவே அதில் அக்கறை செலுத்துகிறார்கள் தவிர மக்கள் பிரச்சனைகளை பத்தி அவங்க எந்த சூழல்லையும் அவங்க ஆட்சி களைவதற்கு அவங்களே எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்றாங்க. எங்க செயல்களுடைய கருத்தை தான் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். இவருடைய நோக்கம்லாம் நீங்க வெளிப்படையாக தெரிகிற செய்திகள் எல்லாமே ஒன்று கூட மாறுபாடான செய்திகள். நான் சொன்னது கட்சி ஜனாதிபதி தேர்தலை பொறுத்து. ஆனால் தமிழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு இந்த நீட் தேர்வு பிரச்சனை இருக்கிறது. இந்த நீட் தேர்வு பிரச்சனையில் ஒரு அழுத்தத்தை இந்த ஜனாதிபதியில் முன்னிட்டு கொடுத்திருக்கலாம். நாங்க ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அது ஒருமனதாக அனைத்து கட்சிகளும், அதிமுக மட்டும் இல்ல அனைத்து கட்சிகளும் இந்த நீட் தேர்வு கூடாது என்று ஒரு தீர்மானத்தை ஏற்றி அனுப்புகிறது. ஆனால் அதை வாங்கி அப்படியே வைத்துக் கொள்ளக்கூடிய மத்திய அரசு, அப்ப மாநில அரசு என்ன மரியாதை இருக்குது? இந்த சட்டப்பேரவை தீர்மானத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? இவற்றில் என்ன கொடுத்து என்ன பண்ணீங்க? ஆக மத்திய அரசுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு இது ஏன் உங்க அழுத்தமா சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு முடியலன்னு கேட்டா இவருடைய பலவீனங்கள் தெரிகின்றன. அந்த பலவீனங்கள் பயந்து கொண்ட மத்திய அரசுக்கு இவர்கள் இருக்கிறாங்க. ஆட்சியை தக்க வைக்கணுங்கிற ஆசை, மத்திய அரசுக்கு பயம், இது ரெண்டும் இருக்கிறதுனால இந்த விதத்திலையும் ஆட்சி கலைஞ்சிராது அப்படின்னு சொல்றாங்க. ஆட்சியை தக்க வைக்கணுன்றது நோக்கம் சரி. அதுக்கு காரணம் மக்களிடம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தந்த வைத்த வாக்குறுதிகளை நம்பி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் முழுமையாக 5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்குரிய கடமையும் பொறுப்பும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கிறது என்பதால் இந்த ஆட்சி தொடர வைத்திருக்கிறோம், தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, அவர் சொன்னது போல மத்திய அரசு அழுத்தம் தரலன்றாங்க. நான் கேட்குறேன், திமுக மாநில அரசை குறை சொல்லுது, மாநில அரசு போய் போராடலன்னு சொல்லுது. ஏன் நீங்க போய் டெல்லியில் போராட முடியல? ஏன் மத்திய அரசை எதிர்த்து நீங்க போராடல? மத்திய அரசை எதிர்த்து போராடல, மத்திய அரசு பிரச்சனைக்காக மாநில அரசு செய்யலன்னு சொல்லிட்டு மாநில அரசை எதிர்த்து போராடுறாங்க. நீங்கள போய் கேளுங்கன்றாங்களே. நீங்க நாங்க தான் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற கட்சி, அடுத்த ஆள போற கட்சி, தேர்தல் வந்தா நாங்க ஜெயிச்சிருவோன்ற கற்பனையில் இருக்கீங்களா? நீங்க போய் நேரடியாக போராட வேணும். ஏன் நாங்களாவது கோரிக்கையாவது வைக்கிறோம், நீங்க அதை வைக்கிறது கூட மத்திய அரசாங்க நோக்கி வைக்க வேண்டிய கோரிக்கைகள்லாம் கொண்டு வந்து மாநில அரசு மேல வச்சு நீ போய் வாங்கிட்டு வா, நீ போய் எங்களுக்கு டெல்லி போறது வழியே தெரியாதுன்ற நிலையில ஏன் திமுக அப்படி செய்யறதா நினைக்கிறீங்க? ஏன் அதான செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசு செய்யறாங்க, மத்திய அரசை எதிர்க்கலைன்னா ஏன் எதிர்க்கல? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வுல மாநில அரசாங்கம் தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு எல்லா வகையான பணிகளையும் செஞ்சு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றி 2 மசோதாக்கள் மத்திய அரசு பெண்டிங்ல வச்சிருக்கு. நீங்க போராடுறவங்க டெல்லியில போய் அவங்க அனுப்பி இவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க போனா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்குது, அவங்க போனா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கல. இல்ல இல்ல சரி, அவங்க போனாதான் பார்க்க மாட்டாங்க. நீங்க போனா பாப்பாங்க, அவங்க போனா பார்க்க மாட்டாங்க. சரி, ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு எதிர்க்கட்சி தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைக்காக கொண்டு போகுது, எல்லா கட்சியும் சேர்த்து நாங்க கூட்டிட்டு போவாங்க, பாக்கணும்னா பார்க்க முடியலன்னா அதோட விட்டு. நீங்க ஜனநாயக பிரச்சனையை போகும்போது சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்கப்படும், அவங்க ஜனநாயக பிரச்சனையை கொண்டு போகும்போது பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா அதை எதிர்த்து எந்த அளவுக்கு போராடுனீங்க? பார்க்க மாட்டாங்கன்னு விட்டு வந்துருவீங்களா? பிரச்சனை அதோட முடிஞ்சு. பார்க்க மாட்டாங்கங்கற ஒத்துக்கிறீங்க. அது அதாவது நீங்க தான் சொன்னீங்க பார்க்க மாட்டாங்க. நான் சொல்லல, ஸ்டாலின் ஏற்கனவே சொன்னாரு. பார்க்க மாட்டாங்க சொல்லிட்டோனே வந்துட்டீங்க. நண்பர் குமார் பத்திரிகையில் படிக்கிறாரா செய்தியில் பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. பல்வேறு நீட் தேர்வுக்காக போராட்டம், விவசாய போராட்டம் திராவிட முன்னேற்ற முன்னெடுத்தது, ரயில் நிலைய போராட்டங்களை நடத்தது, மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசை எதிர்த்து நடத்தியது. இதே சமயத்தில் இந்த பிரச்சனைகள் குறித்து இந்த அரசு செயல்படாத அரசு, மக்கள் பிரச்சனைகளை மத்திய அரசு எடுத்துச் சொல்லவில்லை, அதற்கு காலில் விழுந்து கிடக்கிறது என்று சொல்லித்தான் செயல் தலைவர் அவர்கள் பிரதமரை பார்த்து இதை இந்த பிரச்சனைகள் பேசுவதற்காக வாய்ப்பு கேட்டார். எல்லாரும் பார்த்தோம். சாதாரண ஒரு எம்எல்ஏக்கள் போய் பிரதமரை பார்க்க முடியாது, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பார்க்க மறுத்து விட்டார். நாங்கள் எங்களுடைய அழுத்தங்கள், எங்களோட மத்திய அரசு யார் இப்போ எதிர்த்து பேசுறா? நீங்க பேசுறீங்க, ஆளுங்கட்சி,
நீங்க தான் எடுத்துட்டு போகணும். ஏன் ஒரு நிபந்தனை விதிக்க வேண்டியதானே? உங்களுடைய எங்களுக்கு 58,000 வாக்குகள் இருக்கிறது, உங்களை ஆதிப்பதற்கு தமிழகத்தின் நலன்களுக்காக பண்ணி கொடுங்கன்னு செய்ய வேண்டியதானே? ஆனால் எங்கள் மீது அமலாக்கத்துறையோ வருமானத்துறையோ மத்திய புலனாய்வுத்துறையோ நடவடிக்கை கூட என்ற கோரிக்கை வைக்க உங்களால் முடிகிறது தவிர தமிழகத்தின் பிரச்சனைகள் குறித்து உங்களால் எந்த கோரிக்கை வைக்க முடியலையே. இதைத்தான் நாங்க கேட்கிறோம். நாங்க தான் இப்ப செஞ்சிட்டு இருக்கோம். நீங்க வந்து ஒரு நில தூர்வாடுறது கூட இல்ல. நீங்க டெல்லின்னு சொல்றீங்க, மத்திய அரசு அழுத்தம் கொடுக்குது, பயந்துட்டு இவங்க செய்யறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இலகணேசன் இன்னைக்கு பேசும்போது கூட இந்த ஆட்சி வந்து 4 ஆண்டு காலம் நீடிக்கணும்னு சொல்றாரு. ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணனும் வந்து பொது தேர்தலாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. அவங்களும் விரும்பாத மாதிரி தானே தெரிகிறது. இந்த ஆட்சி நீடிக்கணும்னு தானே விரும்புறாங்க. தமிழிசையோ இலகணேசனோ பொன் ராதாகிருஷ்ணன் விரும்புறதெல்லாம் தமிழகத்தில் நடக்காது. இதனுடைய இந்த லகான் என்பது, அந்த கயிறு என்பது அங்க மத்தியில் டெல்லியில் மோடி கிட்டே அமித்ஷாட்டி தான் இருக்குது. அவங்க விரும்புற வரைக்கும் தான் அந்த ஆட்சி. இவர்கள் என்ன வேண்டுமானும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். அதை மத்திய அரசு ஏற்றுக்கணும்னா முடியாதது. அவருடைய நோக்கம் என்பது வேறு, அவருடைய அஜெண்டா என்பது வேறு. ஏன் இதே தான் பேசுறாரு பொன் ராதாகிருஷ்ணன், கழகங்கள் ஆட்சி முடிவுக்கு வரணும், தேர்தல் வரணும்னு திமுக சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? தேர்தல் வேண்டாம், 4 ஆண்டு காலம் ஆட்சி நீடிக்கணும்னு பிஜேபியும் அதிமுக சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? தேர்தல் வந்தா திமுகவுக்கு சாதகமா இருக்குன்னு திமுக நம்புதா? மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு திமுக நம்புதா? நம்பிக்கை இல்ல. இது உண்மையை வந்து வெளிப்படுத்துறாங்க. மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் தமிழகத்து மக்களுடைய களநிலையை உணர்ந்து இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்பட வேண்டும், திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற மக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான். அதனால தான் எங்க சாதாரணமா ஒரு 200-300 வாக்குகள் வச்சிருக்க கட்சி கூட வந்து நான் முதல்வராவேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, ஒரு மிகப்பெரிய கட்சி, தமிழகத்தை பலமுறை ஆண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களுடன் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், அது ஒரு செயல் தலைவர் என்பது மக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பவர். தேர்தல் முறையா வரும்போது சொல்லணும். ஒரு 4 ஆண்டு காலம் இன்னும் மீதி ஆட்சி பொறுப்புல இருக்கிற போது நான் திடீர்னு நான் முதல்வர் ஆகணும்னு ஒரு கட்சி, பெரிய கட்சியுடைய தலைவர் சொல்லக்கூடாதுல்ல. நாங்க முதல்வர் ஆகணும் சொல்ல, ஆட்சி பொறுப்புக்கு வரணும்னு எப்படி ஆட்சிக்கு வரும்? நீங்க அடிப்படையா புரிஞ்சுங்க. இப்பொழுது நடப்பது ஆட்சியே இல்லை என்பது மக்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் மிக தெளிவாக தெரியும். ஊடகங்கள் அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. யாருடைய கட்டுப்பாட்டில் இந்த ஆட்சி இருக்கிறது என்பதெல்லாம் தெரியவே இல்லை இப்பொழுது. ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுது, யாருடைய மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது. மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டிலும் தான். அதனால தான் இவங்க 4 ஆண்டு நீடிக்கணும். நீங்க இப்போ ஊடகங்களில் பிஜேபி நண்பர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கலாம். நீங்க எங்களுக்கு அதிமுக பத்தி பிரச்சனை இல்லை, திமுக வரக்கூடாதுன்ற அந்த ஒற்றை அஜெண்டா தான் அவங்களுக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க எப்படியாவது திராவிட முன்னேற்றங்கள் வந்துன்ற அச்சத்தில் இவங்க அதை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய சிந்தனை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு தளபதி அவர்கள் சொல்றாங்க. இல்ல 21ல வந்தாலுமே அவங்க தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. நீங்க மீண்டும் இப்போ அவங்க 100 ஆண்டுகள் ஒன்னும் இல்ல, கண்ணு கட்டிய தூரத்தில் எதிர்கட்சியே இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதா உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் சொன்னதுல மிகப்பெரிய எதிர்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்து தமிழக வரலாற்றில் உட்கார்ந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்றதெல்லாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர்கள் தங்களை தாங்களே ஒரு சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக அந்த சொற்களை சொல்றாங்கன்னு தான் எடுத்துக்கணும். இல்லை, அதாவது மரியாதைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க, அடுத்த தேர்தலில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை வந்து ஆட்சியை தொடரும், இதை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் சக்தி இல்லைன்னாங்க. அதுதான் நிரூபிச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் இவங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் எங்கள் ஆட்சி மேலே குறை சொல்லி புரட்சி தலைவி அம்மா ஆட்சியே செயல்படாத ஆட்சி, எதுவுமே சரியில்லைன்னு சொன்னாங்க. அதை சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்க சொல்ல மறுபடியும் புரட்சி தலைவி அம்மா தான் ஆட்சி நடத்தணும், இவங்க ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு மக்கள் சான்று கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் வரைக்கும் பொறுக்கிறதுக்கு பொறுமை இல்லை. இவங்க இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலை கொண்டு விட்டால், இந்த ஆட்சி செயல்பட்டு விட்டால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்வைத்த திட்டங்கள் அத்தனையும் செயல்படுத்தி நிறைவேற்றி விட்டால், செயல்படுத்தி விட்டால் திமுக மறுபடியும் ஆட்சி என்பது பகற்கனவாக மாறிவிடும். அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆட்சியை நோக்கி போகாது என்பது அச்சத்தின் காரணமாக இந்த ஆட்சி நிலை கொள்ள விடாமல் இன்றைக்கு தடுப்பதற்கான முயற்சியில் இருக்காங்க. இன்னைக்கு தேர்தல் இந்திய ஜனநாயகத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டால் உடனே தேர்தல் வந்துடாது, ஜனாதிபதி ஆட்சி தான் வரும். ஜனாதிபதி ஆட்சி இல்ல, ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, ஆனா தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் ஜனாதிபதி ஆட்சி இருக்க முடியும். அதுக்கப்புறம் தேர்தல் வரும், மக்களை சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் இல்ல, நீங்க இன்றைக்கு இந்த ஆட்சி செயல்படாத ஆட்சின்னா அதனுடைய பலன் திமுக தானே போகும். ஆனா இவங்க ஏன் வந்து இந்த ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சியை ஏன் இவ்வளவு வேகமா எதிர்க்கிறாங்க? அப்போ இதுல இருந்து என்னன்னா, அவங்க இந்த ஆட்சி தொடர்ந்தால்
திமுக என்பது இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறது. அது மறைந்து விடும். அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்க முடியாது. ரொம்ப அந்த அப்படியே 4 ஆண்டுகளுக்குள் திமுக ரொம்ப அதிகமான நாட்கள்லாம் இல்ல, 2-3 வாரம் தான் இருக்கு. இடைவெளியை குறைக்கிறதுக்கான முயற்சி அதாவது இல்ல, ஸ்டாலினுடைய கருத்து குறித்து இன்னும் 2-3 வாரம் தானே நம்ம பொறுத்து இருக்கணும். குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிகிற வரைக்கும் பொறுத்து இருந்துட்டு நம்ம பேசலாம். இல்ல, ஒரே ஒரு செய்தி தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ புதுசா எதிர்ப்புகளை சந்திக்காத மாதிரி பேசுறாங்க. எவ்வளவு காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இந்திராவுடைய எமர்ஜென்சி காலத்தெல்லாம் சந்திச்சு இந்த இயக்கம் இன்றும் என்றும் இருக்கும். அதனால புதுசா இவங்களுடைய அந்த இதுக்கெல்லாம் மிரட்டலுக்கோ அல்லதுக்கோ பயந்து போற இயக்கம் கிடையாது. ரெண்டாவது, புரட்சி தலைவி வழியில பல்வேறு திட்டங்கள் புரட்சி தலைவி வழியில என்னெல்லாம் திட்டங்கள்லாம் இந்த முடிவு என்பது அவருடைய ஆட்சியை சார்ந்தது பரப்பனக்காரத்தை தான் முடிந்திருக்கிறது. அதுதான் அவருடைய சாதனையாக இருந்திருக்கிறது. அது தொடரணும் நண்பர் குமார் விரும்புகிறாரா என்னன்னு தெரியல. ஆக இவர்கள் சொல்வதெல்லாம் அதை எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்பதற்கு தான் ஊழல் செய்த பணத்தை இருந்தால் அவங்க தொடர்றாங்க. தவிர அந்த திட்டங்கள் கிடையாது. ஒரே ஒரு இல்ல முடிச்சிருக்கோம். அதாவது எமர்ஜென்சி எதிர்த்தது எல்லாம் சொன்னாங்க. ஆனால் சஞ்சய் காந்தியினுடைய 5 அம்ச திட்டத்தை ஆதரித்தது திமுக. ரெண்டாவது, அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு இந்திரா காந்தி எந்த இந்திரா காந்தியை எதிர்த்தாங்களோ அந்த இந்திரா காந்தி காலில் விழுந்து தான் மறுபடியும் தமிழ்நாட்டில் நிலை கொண்டாங்க. எவ்வளவு வேகமா எதிர்க்கிறாங்களோ அவ்வளவு வேகமா காலில் விடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. இடைவெளிக்கு பிறகு விழுந்து கிடக்கத்தை பத்தி பேசுறாரு. இடைவெளிக்கு பிறகு பேசும். பால் கலப்பட விவகாரத்தில் கட்சியின் செய்தி தொடர்பாளரை விமர்சித்த ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு பத்திரிகையில். தனியார் பால் நிறுவனங்கள் பாலில் கலப்படம் செய்கிறாங்க அப்படின்னு அமைச்சர் வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வந்த நிலையில் நீதிமன்றத்தில் அரசு தரப்பிலேயே அறிக்கை தாக்கல் செய்கிற போது அந்த அளவுக்கு ரசாயன கலப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் சொல்லியிருக்கிறாரு. அது தொடர்பாக இவரும் விமர்சனம் செஞ்சிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? வைகை செல்வன் பொறுத்த வரைக்கும் பாவம் தேர்தலில் தோத்தலிருந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கிறார். இது அவர் இதில் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த சூழ்நிலையில் சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் மாநில அரசாங்கம் சரியான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பால் கலப்பட பிரச்சனையில் கூட ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிமன்றத்தில் சொன்னதில் அது கடந்த மாதங்களில் நடந்த சம்பவம் வரை நடந்த சம்பவங்கள் தான். அதுவும் இந்த பால் சாம்பிள்ஸ் எவ்வளோ எடுத்தாங்க, அந்த சாம்பிள்ஸ் எல்லாமே இன்றைக்கு பால் விற்பனையில் பார்த்தீங்கன்னா 100% 60% தனியார் இந்த கேனில் வச்சுக்கிட்டு பால் விற்கிறவங்க தான். அந்த பால் சாம்பிள்ஸ் தான் பெரும்பாலும் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிராண்டட் கம்பெனியினுடைய நிறுவனத்தின் பால்கள் சாதாரணமாக இலகுவாக இங்கே டெஸ்ட் பண்ணி முடிவு செய்ய முடியாது. அதை உரிய இடங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. முதலமைச்சர் பார்வைக்கு இது கொண்டு போகப்பட்டு முதலமைச்சர் உடனடியாக இந்த உணவு பாதுகாப்பு துறையெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது பூனே உட்பட எல்லா இடங்களுக்கும் இந்த பரிசோதனைகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனுடைய முடிவுகள் இன்னும் அது வந்த பிறகு உரிய நடவடிக்கை. வைகை செல்வன் உங்க கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், நீங்களும் செய்தி தொடர்பாளர். அவரை மனநலம் பாதிக்கப்பட்டவர் புரிஞ்சுக்கிறதுன்னு இல்ல. வைகை செல்வனை கூட விட்டுருவோம். பால் முகவர்கள் சங்கமும் வலியுறுத்துது. அமைச்சர் சொன்ன மாதிரி அதை நிரூபிக்கல, அவரும் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு. இல்ல, பால் முகவர்கள் சங்கம் என்பது தொடர்ந்து இன்றைக்கு தனியார் பால் முகவர்களாக பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா கமிஷன் அதிகம் தருது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா போய் கேட்டிங்கன்னா எந்த கடையிலையும் ஆவின் பால் தரமாட்டாங்க. ஆவின் பால் தீந்து போச்சுன்னுவாங்க. சாதாரண மற்ற கம்பெனி பால் தருவாங்க. அது 15 நாள் 20 நாள் கடிச்சு இருக்கிற பாலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது கமிஷன் அதிகம் தருது. ஆவின் கெட்டு போனா உடனே அதை தானே கொடுக்கணும். 15 நாள் வச்சிருக்கிற பால் உடனே அதுதான் அதுக்குரிய டிமாண்ட்ல இருக்கிறதுக்கு காரணமே அது தரமான பால்ன்றதுனால மக்கள் நம்பி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆவின் இருந்தாலும் தரமாட்டாங்க. நீங்க இருந்தா இல்ல, அவங்க எவ்வளவு தேவை கெட்டு போயிடும், உடனே கெட்டு போயிடும். ஏன்னா நல்ல பால்னா 15 நாள் இருக்கக்கூடிய பாலை எப்படி வச்சு விக்கணும், அதை தான் வச்சு விக்கணும்னு நினைப்பாங்க. கெட்டு போற உடனே ஆவின் உடனே கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இப்போ ஆவின் அந்த மாவட்டங்கள்ல பால் பேக்கெட் பண்றாங்க, உடனடியா அந்த மாவட்டங்களுக்குள்ள விற்பனைக்கு அனுப்புறாங்க. அது தேவையான அளவுக்கு அனுப்புறாங்க, தீர்ந்து போகுது. இந்த பால் தொடர்ந்து ஒரு 15 நாள் 20 நாள் ஆனாலும் கெடாம அவங்க வச்சிருந்து அதை கொடுக்கறதுனால கேட்குற நேரத்தில் பால் தருது. ரெண்டாவது, அவங்க விற்பனையாளர்களை பொறுத்தவரையும் ஆவினை வாங்கி விற்க சொல்ல கமிஷன் குறைவாக இருக்குது. தனியார் பாலை வைக்க சொல்ல கமிஷன் கூடுதலாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க பல சலுகைகளும் அவங்க வியாபார நலன் கருதி அந்த நிறுவனங்கள் தருது. அதையெல்லாம் அவங்க பலன் பெறுறதுனால அது அவங்களுக்கு வருமானத்துக்கு அதிகமான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற காரணத்தை அதை விரும்புகிறாங்க. அதில் 2 செய்தி. நண்பர் குமார் கடுமையாக அவங்க செய்தி தொடர்பாளரையே மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறார். இனிமேல் அவர் பேசும்போதெல்லாம் மக்களுக்கு அந்த ஒரு சிந்தனை வந்துடும் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள்
பாலில் கலப்படம் செய்வதை நான் உறுதிப்படுத்துவேன், அப்படி செஞ்சால் நான் ராஜினாமா செய்வேன் மட்டும் சொல்லல, தூக்கிலையும் தொங்குவேன் அப்படின்னார். அவங்க ஒரு கோரிக்கையை தான் கேட்குறாங்க, மற்ற கோரிக்கை மனிதாபிமான மற்ற நிலையில் விட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பால் முகவர் சங்கத்தில் பொன்னுச்சாமி கூட அதை கேட்டுக்கிறார். இவர் நண்பர் குமார் இன்னும் மாதிரி ஆய்வெல்லாம் வந்துருச்சு, மே 31 வந்துருச்சு, பாலில் கலப்படம் எதுவும் இல்லை என்று செஞ்சுருக்காங்க. இதை உயர்நீதிமன்றத்திலேயே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அரசு கவுண்டரில் போடும்போது பூனேவில் அனுப்பப்பட்ட தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை வந்துருச்சு, பூனேக்கு அனுப்புனது வந்துருச்சு. அதாவது முதல்ல அமைச்சர் சொன்னாரு, நான் அனுப்பிச்சிட்டேனாரு. ஆனா புனேல அந்த மாதிரி வரவே இல்லை. நாங்க அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு விளக்கம், அதாவது அமைச்சர் அனுப்பல, அவருடைய பால் உற்பத்தி துறை சார்பில் அனுப்பப்பட்டது உணவு பாதுகாப்புத்துறை, அது முதலமைச்சருடைய நேரடி ஆணை. அவங்க தான் அனுப்ப முடியும், அமைச்சர் அனுப்ப முடியாது. இதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன சொல்ல, இப்போ ஒரு 2 பேர் ஒருத்தர் என்ன அடிச்சிட்டாருன்னு சொன்னா இன்னார் அடிச்சாருன்னு நான் தெளிவா சொல்லணும். இது ஒரு 10 பேர் இருந்தாங்க அடிச்சேன்னு சொல்லக்கூடாது, 19 சொல்ல. ஒரு அமைச்சர், பொறுப்பு வாய்ந்த துறையினுடைய அமைச்சர், மக்களுடைய உணவான பாலில் குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளுடைய ஒரு துறையினுடைய அமைச்சர், அவர் சொல்றாரு எந்த பால்ல கலப்படம் அவர் சொல்லவே இல்லை. அமைச்சருக்கே முதல்ல அதிகாரம் இருக்கா? ஏன்னா அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது சுகாதாரத்துறை சார்பாக செயலாளர் தான் தாக்கல் செய்திருக்கிறாரு. இது மாதிரியான விஷயங்களை சுகாதாரத்துறை தான் பேசணும், அந்த அமைச்சரும் செயலாளரும் தான் பேசணும், பால்வளத்துறை அமைச்சர் பேசுவதற்கான அதிகாரம் இல்லை அப்படிங்கிறது அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதிலேயே தெரியுது அப்படிங்கிற ஒரு விமர்சனமே இருக்கு. இது சொல்ல முடியுமா அமைச்சர் இந்த மாதிரி கருத்து? அமைச்சர் சரியா தான் சொன்னார், அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவருடைய கடமையை தான் செஞ்சிருக்காரு. என்னன்னா, அவர் மக்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த பாலை பயன்படுத்துகின்றோம், அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்கன்ற சொல்ற நோக்கத்தில். என்ன, அது குழந்தைகள் எல்லாம் பாலை பயன்படுத்துகிறாங்க, குழந்தைகள் அதிகம் பயன்படுத்துகின்ற பால், எல்லா பாலையும் ஒரே நிலையில் நினைச்சிட்டு நீங்கள் பயன்படுத்துறீங்க. அது எந்த பால் சொன்னாதானே, அதாவது ஒரு எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி தான் உருவாக்கினார். இந்த பால் என்று குறிப்பிடுறதுக்கு நீங்கள் சொன்ன ஆய்வுக்கு உட்படுத்து அது ரிசல்ட் வந்த பிறகுதான் அது முடிவுக்கு வர முடியும். அதை நிச்சயமாக செய்வாங்க. இல்லை, எச்சரிக்கை என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் கலப்பட பாலை தவறுங்கள், தனியார் பால் வாங்காதீங்க, அரசு ஆவின் பால் சுகாதாரமானது, அதை வாங்குங்கன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இல்ல கலப்படம் இருக்கு, நல்லா தெரியும், ரசாயனம் கலக்குறாங்க, யூரியா கலக்குறாங்கன்னு எல்லாரும் பேரும் சொல்றாரு. என்னென்ன கெமிக்கல் மக்களுக்கு தெரியாத அந்த பேர்லாம் சொல்லிட்டு, இதை நான் நிரூபிக்கலைன்னா, இது இல்லைன்னு சொன்னா நான் ராஜினாமா செய்த தூக்கில் தூங்குவேன்னு. இதுக்கு பேர் எச்சரிக்கையா? யாரை மிரட்டுறதுக்கு? அப்போ பால் முகரில் என்ன சொன்னாங்க, அவர் எங்ககிட்ட கமிஷன் கேட்க பார்க்குறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் பால் இதனால விற்பனை குறைஞ்சிச்சானா குறையவே இல்லை, அது நடந்துக்கிட்டு தான். ஏன்னா அமைச்சர் சொல்றதுல என்ன உள்ளர்த்தம் இருப்பது மக்களும் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் அவங்க தனியார் பால் வாங்க தவிர்க்கல. என்ன உள்ளர்த்தத்தோட சொல்லியிருப்பாரு? என்ன உள்ளர்த்தம் பால் முகவர்கள் தெளிவாக சொன்னாங்க. அவர் எங்ககிட்ட கமிஷன் கேட்கிறாரு, அதை கொடுக்கலன்றதுக்காக இந்த மாதிரி மிரட்டல் விடுறான்னு தெளிவாக சொன்னாங்க. அவரும் அதுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்து நினைக்கிறேன். நான் என்னுடைய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் இவருக்கு ஒரு சுகாதாரத்துறை எடுக்க வேண்டிய நடவடிக்கை இவர் பேசுறார். ஒன்று. இரண்டாவதாக, இந்த குறிப்பிட்டு பலமுறை கேட்கறாங்க, எந்த பால் நிறுவனம் அது மாதிரி கலவை எல்லாம் கிடையாது, ஒரு சில பால் திரும்ப திரும்ப சொல்றாரு. அந்த ஒரு சில பால் நிறுவனங்கள் எதுன்னு சொல்றது அவருக்கு என்ன தயக்கம், என்ன ஒரு அச்சம், இதைத்தான் சந்தேகங்களை கிளப்புது. ஆக இது பொதுமக்களுடைய எச்சரிக்கையில் பொதுமக்கள் வாழ்வோடு விளையாடுவது. இது ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் அரசியல் மேடை பேச்சு பேசக்கூடாது, அரசியல்வாதி மாதிரி பேசக்கூடாது நாங்கள் சொல்றோம். இவர் என்ன பண்ணிருக்கணும், இன்னார் தகவல் பண்றாங்க, நடவடிக்கை எடுக்கணும். சந்தேகம் கூட வரட்டுங்க, இந்த பால் கலப்பட பால் தகவல் உள்நோக்கத்தோடு அமைச்சர் செயல்படுகிறார் அப்படிங்கறத எப்படி பார்க்கறது? உள்நோக்கம்ன்றது மக்களுடைய நலன், அந்த பாலை பயன்படுத்துகின்ற குழந்தைகளுடைய நலன் என்ற உள்நோக்கம் தான். இதுல வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் தன்னுடைய கவனத்தில் வருகின்ற புகார்களை விசாரிக்கிறார். விசாரிக்காது உண்மைன்னு தெரியுது, அதன் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, எல்லா பாலும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு சில பால்களில் இது மாதிரி நடக்குது, இந்த சம்பவங்கள் நடக்குது. இன்னொன்று அவர் தெளிவாக சொன்னார், ஒரு பால் என்பது கெட்டு போனோம், ஒரு 4 நாள் ஆச்சுன்னா 3 நாள் ஆச்சுன்னா கெட்டு போனோம், அது 15 நாள் 20 நாள் கெடாமல் இருந்ததுனாவே அதில் கலப்படம் இல்லாமல் ரசாயன பொருட்கள் இல்லாமல் அதை காப்பாற்ற முடியாது. அதனால் அதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொல்கிறாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? இன்றைக்கு அவருடைய கடமையை செஞ்சிருக்காரு. அதுக்கு பிறகு இன்றைக்கு அதை உடனடியாக அதோட விட்டுல உரிய முறையில் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று ஆய்வு செய்யப்பட்டு இன்றைக்கு அதனுடைய பரிசாத்த பணிகள் தொடங்கப்பட்டு இன்றைக்கு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இவங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடங்களுக்கும் ஆய்வுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. இவங்க அதே பூனேவில் உடனே கேட்டாங்க, ஆய்வுக்கு அனுப்பிட்டாங்களான்னு. அவங்க அனுப்பலன்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு அனுப்பிடுச்சுன்னு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிச்சயமா முடிவு வரல, அங்கிருந்தே இன்னும் விரைவில் அனுப்புவோம்னு சொல்லி 2 நாளைக்கு முன்ன கூட தகவல் வந்தது. அதனால ஆய்வு முடிவுகள் வரட்டும்.
முடிவுன்றது வேற, முடிவுகள்ன்றது வேற. அந்த முடிவுகள் எல்லாம் வந்த பிறகு நாம ஒரு முடிவுக்கு வருவோம். நிச்சயமா நம்ம இந்த செக்மெண்ட்டை ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு இடைவேளை. இந்த பிரச்சனையே ஒரு முடிவு இது வராது, முடிவுக்கு வராது. நம்ம இன்னும் நிறைய பேச வேண்டியதா தான் இருக்கும். இடைவேளைக்கு பிறகு பேசும். நீட் தேர்வு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை, தமிழக அரசு நடவடிக்கை குழப்பங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு. அதை மட்டும் விவாதிச்சா நேரம் சரியா இருக்கும். முதல் கேள்வி நீட் மசோதாவுக்கு இசைவு தந்தால்தான் குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு என்று அதிமுக சார்பில் நிபந்தனை விதிக்காதது ஏன்? நீட் மசோதாவை குடியரசுத் தலைவரின் இசைவுக்காக இதுவரை அனுப்பி வைக்காத மத்திய அரசை கண்டிக்காமல் வாய்மூடி மௌனியாக இருப்பது ஏன் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டிருக்காரு ஆவடிக்குமார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆதரவு வேணும்னா நீங்க ஏன் நீட் மசோதாவுக்கு இசைவு தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு டிமாண்டை ஏன் நீங்க வைக்கலன்னு கேட்கிறாரு. ஸ்டாலின் தன்னுடைய வழக்கமான அரசியல் பாணியை பின்பற்றணும், அதிமுக பின்பற்றணும்னு எதிர்பார்க்கிறார். அவர் பேரம் பேசுகிற அரசியல் அது அவங்க திமுகவுக்கு வேணா ஏற்புடையதாக இருக்கலாம். ரெண்டாவது, பேரம் பேசுகிற இடத்துல ஜனாதிபதி தேர்தல் இல்லை. இன்னைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் என்பது இந்தியாவினுடைய முதல் குடிமகன் மட்டும் இல்ல, இந்தியாவின் முதல் ஆட்சியாளரை. நீங்க ரொம்ப கொச்சையான வார்த்தையை பயன்படுத்துறீங்களோன்னு தோணுது. இது கல்வி சார்ந்த அவர் தானே சொன்னார், நீங்க தானே சொன்னீங்க. இப்போ அதனுடைய பொருள் நிபந்தனை நிபந்தனைன்றது பேரன்றதுக்கும் வார்த்தை கொச்சைய நிபந்தனை கௌரவமான வார்த்தைன்னா சரி நிபந்தனை வச்சுங்க. நான் சொல்றது நான் சாதாரண நிபந்தனையும் பேரமும் ஒண்ணுதான். அதே மாதிரி அப்ப என்ன நீங்க இதை செஞ்சு அதை செய்யறன்றதுக்கு பேர் என்ன? மக்களுக்காக பேசுறது வேற இல்ல, மாணவர்களுக்காக பேசுறது வேற. நீங்க மக்களுக்காக எதை பேசணுமோ அங்கதான் பேசணும். நீங்க இன்றைக்கு ரெண்டாவது அடுத்து வரேன். ரெண்டாவது, பேரம் பேசுற இடத்துல அந்த நிலையில ஜனாதிபதி தேர்தல் இருக்கக்கூடாதுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த பேரம் பேச வேண்டிய அவசியத்துல இல்லை. இன்னைக்கு அதிமுக ஆதரிக்கிறது மட்டும்தான் அவருடைய வெற்றிக்கு காரணமா இருக்கின்றது இல்லை. இன்றைக்கு நிதிஷ்குமார் ஆதரிக்கிறார் பீகார்ல இருந்து. இன்னைக்கு அவங்க அது இன்னும் சொல்ல போனா அந்த எதிர்ப்பு வேட்பாளரை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் அமைத்த அணியில் இருந்தவங்க பல பேர் பீகார் சட்டமன்றத்தில் தீர்மானம் எல்லாம் போடல நீட் தேர்வுக்கு விலக்கு முடிச்சிடுறேங்க. நான் தேர்தலை பத்தி பேசுறேன், நீட்டை பத்தி தொடர்ந்து. அதனால இந்த நிபந்தனை விதித்தாலும் அந்த நிபந்தனை செயல்படுத்துகின்ற சூழல் இல்லை. ரெண்டாவது, இன்றைக்கு நீட் தேர்வு என்பது இன்றைக்கு 2 மசோதாக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா நீட் தேர்வு ஆரம்ப கட்டத்திலாம் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி தான் இருந்தது. அப்பெல்லாம் அந்த கோரிக்கைகள் வர சொல்லலாம் அப்பவே தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா இந்த பாதிப்பு வந்திருக்காது. இன்னைக்கு வழக்கறிஞர் கண்ணதாசனுக்கு நல்லா தெரியும், அவர் சட்ட பிரச்சனைகள்லாம் தெரியும். ஒரு மத்திய அரசாங்கம் இயற்றப்பட்ட நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு திமுக ஆதரித்து வாக்களித்த சம்பவங்கள்லாம் இருக்கு. அதிமுக வெளிநடப்பாவது பண்ணோம், எதிர்த்து வாக்களித்தோம் இதுல மாநிலங்களவையில் மக்களவையில். இப்படி நாங்கள் எதிர்ப்பையாவது காட்டியிருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லா கோரிக்கையும் வச்சு தீர்மானமும் ஒற்றுமையாக நிறைவேற்றியதுக்கு பிறகு அதை அங்கே கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு, அவங்க கொள்கை முடிவில் நம்ம ஒரு எதிர்ப்பான ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குது. இது முதல் இல்லை, எத்தனையோ சட்டமன்ற தீர்மானங்கள் ஆண்டு கணக்கில் காத்திருக்கு. நீங்கள் ஒன்றும் வேணா தமிழ்நாட்டினுடைய நான் முடிச்சிடறேன். தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற முடியாதுன்னா முதலே நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். மத்திய அப்படி நிறைவேற்றியாச்சுன்னா ஏன் நீங்க அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலைனாவது கேள்வி இருக்கணும். இந்த அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கின்ற காரணத்தால் தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா தீர்மானம் நிறைவேற்றதோட முடிஞ்சிடக்கூடாது இல்ல, அதே நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலைங்கிறதையும் கேட்கணும். எல்லா மாநிலம் அதுதான் பிரதமர் கிட்ட கண்ணதாசன் பதில் சொல்லணும்ல. முதலமைச்சர் பல முறை கேட்டிருக்கிறாரு, விஜயபாஸ்கர் சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டிருக்காரு, தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கம் அதுல ஒரு முடிவு. முக்கியமான கேள்வி இருக்கு, அதையும் நம்ம பேசலாம். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அதையும் நீங்க சேர்த்து பேசுங்க. சொல்றேன். அதாவது 2 கேள்வி சொன்னாங்க, அவங்களால தெளிவா நேரடியா பதில் சொல்ல முடியாது. மத்திய அரசு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அரசை மிரட்டி பணி வைப்பது, அந்த கொள்கையில அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அதனால இவங்களால எதுவும் பண்ண முடியாது. நான் கேட்கிறேன், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் முன்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன உறுதிமொழி கொடுத்தாரு? நீட் தேர்வு கிடையாது, +2 தேர்வு நடிப்பான், தேர்வு நடிப்பான் நம்பினாங்க. மாணவர்கள் நம்பி நீட் தேர்வுக்கு தயார் பண்ணிக்கல. இந்த சூழ்நிலையில் இந்த சட்டத்தை அனுப்புறாங்க. அந்த சட்டம் இன்னும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் இருக்கிறது. ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா? பேச முடியாது. இரண்டாவதாக
இந்த பேரம்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பேரம் அடிப்படை தான் இந்த இதில் இருக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பேரம் நிறைய விஷயங்களை படித்ததுனால எல்லா நிபந்தனைகளும் பேரமாக நினைக்கிறாங்க, மாணவர்கள் சார்ந்த பிரச்சனையில் கூட. இரண்டாவதாக 2013 2014 இதே நீட் தேர்வு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருந்தபொழுது, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபொழுது என்ன பண்ணுறாங்க, ஒரு இது பண்ணுறாங்க, நீட் தேர்வை பற்றி பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது 2016 போன கடந்த ஆண்டு என்ன பண்ண, இந்த ஒரு ஆண்டு மட்டும் எங்களுக்கு நீட் தேர்வு விலக்களிக்கணும்னு கேட்டாங்க. அதான் தவறு. எங்களுக்கு நீட் தேர்வே வேணான்றது வேற. எங்களுக்கு நீட் தேர்வு ஒரு ஆண்டு மட்டும் விலக்கணும், இந்த வருஷம் அவங்க கொடுக்கல. ஆனால் கேட்குறாங்க, இதே 3 மாநிலங்கள் இந்தியாவில் நீட் தேர்வு சம்பந்தமாக அனுமதியில் 100% மாநில அரசு தான் பண்ண முடியும். தெலுங்கானா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீரில் அவங்க எப்படி வாங்கினாங்க? ஏன் நீங்கள் வெறும் 2% உள்ள சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு 15% ஒதுக்குறீங்க? இந்த அரசாணை வெளியிட்ட அதான் ரெண்டாவது கேள்வி. 2% மாணவர்கள் தான் சிபிஎஸ்ல படிக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மீதி 85% மாணவர்கள் 98% மாநில போர்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய இரண்டாவது கேள்வி. எனக்கு நீங்க கேட்டது கூட புரிஞ்சுக்க முடியுது. வடகரை கண்ணதாசன் கேட்டது தான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 15% என்பது மத்திய ஒதுக்கீடு. அது மத்திய ஒதுக்கீடு இல்லாம மீதி இருக்கக்கூடிய இடங்களை 100 கணக்கிட்டு நம்ம பேசுறோம். இல்ல, நீங்க அந்த சட்டத்தை சரியா பாத்தீங்கன்னா 15% முடிவெடுக்கின்ற அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. அகில இந்திய ஒதுக்கீடு தொடர்பா நம்ம பேசல திரு ஆவடிக்குமார். அந்த 15% அகில இந்திய ஒதுக்கீடுங்கிறது வேறு. அந்த இடத்தை கழிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய இடங்களை 100 கணக்கிட்டோம், 100% கணக்கிட்டோம்னா அதுல 85% மாநில போர்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, 15% சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு. நீங்க உன்னை புரிஞ்சுக்காம பேசுறீங்க. 100% சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற சூழ்நிலையை 85% காப்பாத்துறது அவங்களுக்கு தராம கொடுத்துற நீதிமன்றத்துக்கு போய் ஒரே 2% படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடுன்னு கேக்குறாங்க. 100% ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்கன்னா 100% எங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரே நாள்ல அந்த சட்டத்தையும் அமல்படுத்த விடாம தடுத்துருவாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பு தரணும்ல. அது இன்றைக்கு ஒரு மாநில அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த பாதிப்பான சூழ்நிலையில் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவர்கள், நம்முடைய பாடத்திட்டத்தை பயின்ற மாணவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்த ஒரு நல்ல முயற்சியை 98% மாணவர்களுக்கு 85% இடஒதுக்கீடு, 2% படிக்கிற மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு எப்படி சரியா இருக்குங்கிறது அவங்களுடைய கேள்வி. இல்ல, 2% இல்ல, 2% இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்கிற ஏறத்தாழ தமிழ்நாட்டில் ஒரு 30,000 சில்லறை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 3,000 சில்லறையில் இன்றைக்கு இந்த 2% கூட ஏறத்தாழ 33,000 என்னவோ வெற்றி பெற்றிருக்காங்க நீட் தேர்வில். அதுல 85% நம்முடைய மாணவர்கள் பாடத்திட்டத்தை பயின்றவர்கள் வருவதில் என்ன தவறு? அதாவது அந்த வாய்ப்பு இங்க பாடத்திட்டத்தில் 21 அரசு மருத்துவக் கல்லூரிகிட்ட மொத்தம் 49 தனியார் மருத்துவம் இருக்குது. 2,650 சீட்டு தான் இருக்குது. இதில் நீங்கள் சொன்னாங்க இந்த ஜீவோ வெளியிட்டிருக்காங்க, 85% தமிழகத்தில் மாணவர்களுக்கு 15% அந்த ஆல் இண்டியா ரேங்கில் கொடுக்குறாங்கன்னு. இதே வழக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 2016 மகாராஷ்டிராவில் வந்துச்சு. மகாராஷ்டிரா அரசும் இதே போன்ற ஒரு அரசாணை வெளியிட்டது. அந்த அரசாணை செல்லாதுன்னு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்க ஆட்சியாளர் தெரியாதா? நான் கேட்பதெல்லாம் தெலுங்கானா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் அந்த மாநிலங்களில் 100% அந்த மாநில மாணவர்கள் மட்டும்தான் நீட் தேர்வு எடுத்துக்கிறாங்க. நீட் தேர்வு அந்த மாநில மாணவர்கள் மட்டும்தான் வரணும்னு சொன்னால் இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்ட மாநிலம். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பணத்தில் கொடுத்தது. அகில இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னா இது யாருடைய ஒரே நாடு ஒரே கல்வி என்ற முறையை அதிகமான மதிப்பெண் எடுத்து நீட் தேர்வில் சொற்பமான மதிப்பெண்கள் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன வழி சொல்ல போகுது அரசுன்னு அவர் 3வது கேள்வி கேட்டிருக்காரு. சுருக்கமா உங்களுடைய பதில். இல்ல, அதுக்கு இது போன்ற விஷம பிரச்சாரங்களை செய்வதை நிறுத்தினாலே அந்த பிரச்சனைக்கு சால்வ் ஆகும். இன்றைக்கு நீட் தேர்வு என்பது இந்தியா முழுக்க ஒரு சட்டமாக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் போய் போராடுங்க, நாங்கள் பின்னால் நிற்கிறோம் சொல்றதுக்கு முடியாத ஒரு எதிர்க்கட்சி. அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தை பலகீனப்படுத்துவது என்பது இந்த நீட் தேர்வு பிரச்சனை மாணவர்களை பாதிக்க செய்யும். இந்த அரசாங்கம் எடுத்த முயற்சிகள் என்பது மாணவர்களை அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும்.
இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு கல்வித்துறையில் அந்த நீட் தேர்வை எதிர்கொள்வதை விட ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி பள்ளி கல்வித்துறை பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த பாதிப்பு வராது. ஆனால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புக்கு ஒரே தீர்வு என்பது நீட் தேர்வில் இந்த ஆண்டும் விலக்கு பெற வேண்டும். அதற்கான முயற்சியில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. அவங்களால் முடியாதுன்னு கேட்டா இவங்க தள்ளாடிக்கிட்டு இருக்க அரசாங்கங்களை முட்டு கொடுங்கன்னு கேட்கறாங்க. நாங்க நீட் தேர்வை பிரச்சனை பொறுத்தவரை சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒருமனதாக ஆதரித்தது அவங்களுக்கு தெரியும். இதை விஷம பிரச்சாரம் அப்படி ஆதரிச்சது விஷம பிரச்சாரம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. இவங்க பள்ளி கல்வித்துறை பத்தி பேசுறாங்க. இந்த நீட் தேர்வு முறையே மிக உச்சநீதிமன்றத்தில் முறையாக வாதாடாமல் மாநில மத்திய நாடாளுமன்றத்திலும் சரியான குரல் கொடுக்காமல் சீரழித்தது ஜெயலலிதா அரசு தான். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு ஆண்டு மட்டும் விலக்கு கேட்டதுனால இந்த ஆண்டு இந்த பிரச்சனை வந்துச்சு. அல்லது இங்க இயற்றப்பட்ட சட்டத்தையாவது இவர்கள் அங்க சரியான முறையில் மத்திய அழுத்தம் கொடுத்தாங்க. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா? அழுத்தம் கொடுக்கிறேன். இன்னைக்கு கூட கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கல்வித்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கிறாரு. நாங்க இந்த அரசாணைக்கு அழுத்தம் கொடுப்போன்றாரு. இந்த அரசாணைக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்கிற நிலைமையில் இருக்கிறவங்க எப்படி நீட் தேர்வு கொடுத்து உறுதிமொழி கொடுக்க முடியும்? அதாவது கண்ணதாசன் வழக்கறிஞர் கண்ணதாசன் பேசுறது ஒரு செய்தி தெரியாது. இதுக்கும் போய் ஸ்டே வாங்க போறாங்க. அவங்க எது கட்டாலும் கோர்ட்டுக்கு போறாங்க. இவங்க நேரடியா போறாங்க. யாரா விட்டு இதுதான் இவங்க நீட்ல பாதிக்கப்பட்ட மாணவர்கள். நீட்ல மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக வெற்றி பெற நினைக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தை நிறைவு செய்யணும். ஒரே ஒரு விளக்கம், வழக்கறிஞரா ஒரே ஒரு விளக்கம். 85% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இல்லையா மாநில போர்டுக்கு, அதையும் நீங்க எதையாவது பிரச்சனை பண்ணிடாதீங்கன்னு விஜயபாஸ்கர் பேசுறாரு. சட்ட ரீதியாக நீங்க எந்த பிரச்சனையும் வந்துடாம எல்லாரும் ஒத்துழைக்கணுங்கிறாரு. அது முதல்ல சட்ட ரீதியா வலுவான விஷயம் தானா? அப்படி செய்ய முடியுமா? நான் அதை தான் ஏற்கனவே சொன்னேன். இதே போன்ற வழக்கு கடந்த ஆண்டு மும்பை நீதிமன்றத்தில் முடிவுக்கு விட்டது. இவங்க சொன்னாங்க மத்திய அரசு கொள்கைக்கு மாறா இருக்கு எங்களுடைய தீர்மானம். இப்படி சட்டமே தெரியாம ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்புனா இதே மாதிரி ஏற்கனவே பிரச்சனை மட்டும் தெரிஞ்சுதானே செய்யணும். ஆக இந்த மாணவருடைய வாழ்க்கை எதிர்கால வாழ்வை பாழாக்குறது இந்த அரசு தான். அந்த தீர்மானத்தை ஆதரித்து திமுக பொறுத்து பார்க்கலாம். நம்ம பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.